ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ்கியூஎல்லாம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைஎஸ்கியூஎல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட்டு, ஃப்ரேம் ஒர்க்ஸு, ரெஸ்ட் ஏபிஐ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், சாஃப்ட்வேர் டிசைன் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷனல் டேட்டா பேஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து க்ளவுட் டெக்னாலஜிஸ்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங், இன்டிகிரேஷன் டெஸ்டிங் இதெல்லாம் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூ டெக்னாலஜிஸ்க்கெலாம் அடாப்ட் ஆகிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்டாச்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபைல் டைப்ஸில் மட்டும் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி, நீங்கள் கன்ஃபார்மாக ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கவர் லெட்ரு கொடுத்துருக்காங்க. கவர் லெட்ரு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்ரு அட்டாச் பண்ணிக்கலாம். கவர் லெட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் டைப் வந்து பிடிஎஃப், டாக்குமெண்ட், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்டார்ட், எப்போ எண்டு, என்ன டிகிரி, என்ன ஃபீல்டில் பண்ணீங்க, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அனதர் டிகிரி ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் அனதர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அனதர் டிகிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்குலாம் ஓகேவா, நீங்கள் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே தானே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஜெண்டர் கேட்பாங்க. ஸோ இதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.